Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நாம weight loss பண்ணனும்னு நினைக்கிறவங்க கருஞ்சீரகத்தை ஒரு டீ மாதிரி ரெடி பண்ணி எப்படி குடிக்கணும் அப்படிங்கறத பத்தி தாங்க பார்க்க போறோம். ஒரு முக்கியமான விஷயங்க, இந்த கருஞ்சீரக டீயை எல்லாரும் குடிக்க கூடாதுங்க. யாரெல்லாம் குடிக்க கூடாது அப்படிங்கற டீடைல் இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த weight loss பண்ணனும்னு நினைக்கிறவங்க எந்த டைம்ல குடிக்கணும், எப்ப குடிக்கணும் அப்படிங்கறத பத்தியும் சொல்லியிருக்கேன். கருஞ்சீரகத்தை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி அத பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணனுங்க. அப்பதான் ரொம்ப நல்லது. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இந்த கருஞ்சீரக டீ ரெடி பண்றதுக்கு முதல்ல நாம கருஞ்சீரகத்தை வறுத்து பவுடர் மாதிரி அரைச்சு எடுத்துக்கணுங்க. இதுக்காக நான் இன்னைக்கு 100 கிராம் அளவுக்கு வாங்கி இருக்கேன். 100 கிராம் கருஞ்சீரகம் 40 ரூபாய்ங்க. இது எல்லா நாட்டு மருந்து கடையிலயும் சூப்பர் மார்க்கெட்லயும் ரொம்ப எளிதா கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தாங்க. இந்த கருஞ்சீரகத்தை வறுக்கும்போது லோ டு மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு வறுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சு வறுத்தீங்கன்னா கருகி போன மாதிரி ஆயிடுங்க. ஒரு 4-5 நிமிஷம் வறுத்ததுக்கு அப்புறமா இதுல இருந்து டப்பு டப்புன்னு ஒரு சவுண்ட் கேட்குங்க. லைட்டா வெடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜ் வந்த உடனே நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. கருஞ்சீரகத்துல தைமோக்யோனின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் இருக்கு. இது நம்ம உடம்புக்கு ஒரு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குதுங்க. கருஞ்சீரகம் நம்ம உடம்புல உள்ள கெட்ட கொழுப்புகளை நல்லா கரைச்சு கொடுக்கும். அது மட்டும் இல்லாம தேவையில்லாத கழிவுகளையும் நல்லா வெளியேற்றுறதன் மூலமாக நம்ம உடலோட எடை வேகமாவே குறைய ஆரம்பிச்சிடும். இந்த கருஞ்சீரகம் கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை அப்புறம் மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்குங்க. சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மாதவிடாய் கொஞ்சம் தள்ளி தள்ளி போகும். அவங்களுடைய அடிவயிறு எப்பவுமே கொஞ்சம் கனமாவே இருக்கும். இந்த கருஞ்சீரகத்தை அவங்க தொடர்ச்சியா எடுத்துக்கும் போது சிறுநீர் நல்லா பிரிஞ்சு அவங்களுடைய அடிவயிறு நல்லா லேசா இருக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்குங்க. இப்போ பாருங்க, இது கொஞ்சம் லைட்டா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த சவுண்டும் கேட்குது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வேற ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம். பிளேட்ல மாற்றி ஆற வச்சிருக்கேங்க. இது நல்லா ஆறினதுக்கு அப்புறமா மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். கண்டிப்பாக நல்லா ஆறினதுக்கு அப்புறமா அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை வறுத்துட்டு அரைச்சதுனால நல்லா வாசனையாக கமகமன்னு நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம டீ போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 டம்ளர் டீக்கு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு அது கொதிச்சு வரும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் 1 டம்ளர் டீக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு அரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த கருஞ்சீரக பவுடரை சேர்த்துக்கோங்க. கருஞ்சீரக பவுடர் ரொம்ப அளவுக்கு அதிகமாக சேர்க்கக்கூடாதுங்க, அளவாக தான் எடுத்துக்கணும். இப்போ இதில் வாசனைக்காக கொஞ்சம் புதினா இலைகள் நான் சேர்த்துக்கிறேன். அடுத்ததா ஒரு துண்டு இஞ்சியை நல்லா தோல் சீவிட்டு பொடுசாக கட் பண்ணி இது கூடவே நான் சேர்த்துக்கிறேன். இப்போ அடுத்ததா இந்த டீ மட்டும் இல்லைங்க, பொதுவாக கருஞ்சீரகத்தையே யாரெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். முதல்ல கர்ப்பிணி பெண்கள் கருஞ்சீரகத்தை எடுத்துக்க கூடாதுங்க. அடுத்ததா குழந்தைகளுக்கு பால் கொடுத்துட்டு இருக்கிற தாய்மார்கள் இந்த கருஞ்சீரகத்தை யூஸ் பண்ணக்கூடாது. மூணாவதா லோ பிபி லோ சுகர் இருக்கிறவங்க கருஞ்சீரகத்தை எடுத்துக்க கூடாதுங்க. அடுத்ததா எதுக்காக நீங்கள் கருஞ்சீரகத்தை யூஸ் பண்ணிட்டு இருந்தாலுமே ஒரு 3 மாதத்துக்கு மேலே கண்டிப்பாக கருஞ்சீரகத்தை தொடர்ச்சியாக எடுத்துக்க கூடாதுங்க. இந்த 3 மாதத்துலையும் முதல்ல ஒரு 45 நாளைக்கு மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு நடுவில் ஒரு 15-20 நாள் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறமா மீண்டும் தொடர்ச்சியாக ஒரு 45 நாள் யூஸ் பண்ணுங்கள். இப்போ இதை நாம் ஃபில்டர் பண்ணிக்கலாம். நாம் ஊற்றின 2 டம்ளர் தண்ணி நல்லா 1 டம்ளராக குறைஞ்சி வர்ற வரைக்கும் இதை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நாம் ஒரு 1/2 மூடி எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கலாங்க. நான் சின்னதாக இருக்கிறதுனால பாதி சேர்த்துருக்கேன். நீங்கள் பெருசாக இருந்ததுன்னா ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிட்டாலே போதுங்க. இப்போ இதில் இனிப்புக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கிறேன். தேன் தான் சேர்க்கணும்னு இல்லைங்க, நீங்கள் நாட்டு சக்கரை, பனவெல்லம், கருப்பட்டி இது மாதிரி எது வேணும்னாலும் சேர்த்துக்கோங்க. பொதுவாக இந்த மாதிரி எந்த வெயிட் லாஸ் ட்ரிங்காக இருந்தாலுமே அதில் இனிப்பு எதையுமே சேர்க்காமல் நம்ம குடித்தோன்னா நமக்கு சீக்கிரமாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். உங்களால் ரொம்ப குடிக்கவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா மட்டும் இந்த மாதிரி இனிப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இந்த ட்ரிங்க் எப்போ குடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில் எழுந்த உடனே வெறும் வயிற்றில் குடிங்க. அப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் இருக்குங்க. அப்படி இல்லைன்னா காலையில் ஒரு 11 மணி போலவோ இல்லைன்னா சாயந்தரம் 4 மணி போலவோ எடுத்துக்கோங்க.
அதாவது இப்போ நீங்கள் காலையில் ஒரு 9 மணிக்கு சாப்பிட்ருந்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் கேப் விட்டு ஒரு 11 மணி போல் இதை குடிக்கலாங்க. இதை குடித்ததுக்கப்புறமா 1 மணி நேரத்துக்கு எதுவும் சாப்பிடக்கூடாது. அதே மாதிரியே மத்தியானம் இப்போ நீங்கள் ஒரு 2 மணிக்கு சாப்பிட்ருந்தீங்கன்னா சாயந்தரம் 4 மணி போல் இதை நீங்கள் எடுத்துக்கலாங்க. அதே மாதிரியே 1 ஹவருக்கு அப்புறம் எதுவும் எடுத்துக்கக்கூடாது. இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் காலையில் எழுந்த உடனே வெறும் வயிற்றில் குடிக்க முடியாட்டி மட்டும் இந்த காலையில் 11 மணிக்கோ இல்லைனா சாயந்தரம் 4 மணிக்கோ நீங்கள் குடிக்கலாங்க. அதே மாதிரி இதை நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு 48 நாள் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு கேப் விடணுங்க. 15 அல்லது 20 நாள் வந்துட்டு இதை ஸ்டாப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் தொடர்ச்சியாக இன்னும் ஒரு 45 நாள் வரைக்கும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஒரு கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அவ்வளோதாங்க. இந்த மெத்தடெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக கருஞ்சீரகம் எடுக்கும்போது ஃபாலோ பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.